Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. Holidays nale, adu namma GT Holidays da. South India's #1 travel brand. VVD, 8 years of legacy in consumer goods. தன்னுடைய பதவி காலத்துல அரசு பணத்தை முறைகேடா பயன்படுத்தின குற்றச்சாட்டின் பேர்ல இலங்கை முன்னாள் அதிபர் ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டிருக்கிறது. பழிவாங்கக்கூடிய நடவடிக்கைன்னு மஹிந்த ராஜபக்ச குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு. அதே நேரம் இலங்கையுடைய கடற்தொழில் மற்றும் நீரியல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் ரணில் விக்ரமசிங்கவுடைய கைது நாட்டுடைய நீதியை நிலைநாட்டக்கூடிய செயல்னு குறிப்பிட்டிருக்காரு. ரணிலுடைய ஜாமீன் மனு நிராகரிக்கப்பட்டதோடு ஆகஸ்ட் 26 வரைக்கும் அவருக்கு நீதிமன்ற காவலும் வழங்கப்பட்டிருக்கு. இதற்கிடையில அவர் உயர் ரத்த அழுத்தம் மற்றும் அதிக சர்க்கரை அளவு காரணமா மருத்துவர்களுடைய அறிவுறுத்தலின் பேர்ல ரணில் விக்ரமசிங்க சிறைச்சாலை மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காரு. ஐக்கிய தேசிய கட்சியை சேர்ந்த ரணில் விக்ரமசிங்கவை சிறைச்சாலை மருத்துவமனையில இலங்கை பொதுஜன பெருமுனா கட்சி தலைவர் மஹிந்த ராஜபக்ச சந்திச்சு பேசியிருக்காரு. அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்திச்ச அவரு அரசியல்ல இருக்கிறவங்க வழக்குகளை எதிர்கொள்வது சாதாரணமானதுதான், ரணில் அதை எதிர்கொள்வாரு, அவரது பெருசா எடுத்துக்கல, இதெல்லாம் அரசியல்ல ஒரு பகுதிதான், அவருக்கு எந்த உடல்நிலை பிரச்சனையும் இல்ல, சிறிய தவறுக்காக அவரு சிறையில இருக்கிறது தான் வருத்தம் அளிக்கிறதா இருக்கு. இது மாதிரியான நடவடிக்கைகள் பழிவாங்கக்கூடிய செயல்களை தவிர வேற எதுவும் கிடையாது. மக்கள் அரசுடைய நடவடிக்கைகளை சரியா புரிஞ்சிருக்காங்க, மக்கள் அரசியல் தலைவர்களை ஆதரிக்கிறாங்க, நாங்க மக்களை நேசிக்கிறோம், அதனால மக்களும் எங்களை நேசிக்கிறாங்கன்னு குறிப்பிட்டிருக்காரு. அதே போல எதிர்க்கட்சி தலைவர் சஜின் பிரமதேசா மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டாரா உள்ளிட்ட பலரும் விக்ரமசிங்கவை சிறைச்சாலை மருத்துவமனையில சந்திச்சு நலம் விசாரிச்சிருக்காங்க. இதற்கிடையில இலங்கையுடைய கடற்தொழில் மற்றும் நீரியல் வளங்கள் துறை அமைச்சரான ராமலிங்கம் சந்திரசேகர் செய்தியாளர்களை சந்திச்சு பேசியிருக்காரு. அப்போ ரணில் விக்ரமசிங்கவுடைய கைது நீதியை நிலைநாட்டக்கூடிய செயல்னு அவரு குறிப்பிட்டிருக்காரு. மேலும் ரணில் விக்ரமசிங்க மட்டும் இல்லாம இன்னும் பலர் சிறைக்கு செல்லக்கூடிய நிலையில இருக்கிறாங்கன்னு கடந்த 2022 ஆண்டு ஏப்ரல் 12 இலங்கை பொருளாதார நெருக்கடியில இருக்கக்கூடிய நாடா அறிவிக்கப்பட்டப்போ பொருளாதார நெருக்கடின்னு அறிவிக்கப்பட்ட நாட்டுல தங்களோட அப்பாவோட சொத்துன்னு நினைச்சு மக்களோட பணமான 166 லட்சத்தை வீணாக்குனவரு ரணில் விக்ரமசிங்கன்னு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு. சட்டவிரோதமா இந்த பணத்தை பயன்படுத்தினது அரசோட சொத்துக்களை துஷ்பிரயோகம் பண்ணதாவும் குறிப்பிட்டிருக்காரு. அதோட விளைவாதான் இன்னைக்கு அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறதாவும் கம்பி எண்ணிக்கிட்டு இருக்கிறதாவும் இதுவரைக்கும் இந்த நாட்டுல இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் உயரத்துல இருக்கிறவங்க மேட்டுக்குடிகள் அவங்க கிட்டவே நெருங்க முடியாது அப்படின்னு சொல்லப்பட்டது. ரணில் விக்ரமசிங்கங்கிற ஒரு பெரிய நரி, தந்திரக்காரர், பெரிய மூளைசாலி, பலசாலி, அவருக்கு பின்னால உலகமே இருக்குன்னுலாம் சொன்னாங்க. ரணில் விக்ரமசிங்க மீது கை வைக்க முடியாதுன்னுலாம் சொல்லப்பட்டது. ஆனா நாங்க அவர் மீது கை வைக்கல, இந்த நாட்டுல இருக்கக்கூடிய நீதியை நிலைநாட்டி இருக்கோம். இதனால் வரைக்கும் நாட்டுடைய சட்டத்தை இந்த நாட்டுல இருக்கக்கூடிய மேட்டுக்குடிகள் அவங்களோட பைகளுக்குள்ள வச்சிருந்தாங்க. ஆனா இன்னைக்கு நீதித்துறை சுயாதீனமா இயங்கக்கூடிய நிலைக்கு வந்துருச்சு. நீதித்துறை சுயேட்சையா இயங்குறதுக்கான அனுமதி மற்றும் சுதந்திரத்தை வழங்கி இருக்கும். அதனால சுயேட்சையா இயங்கக்கூடிய இந்த நீதிமன்றம் சுயாதீனமா விசாரணை செஞ்சு மக்களுடைய பணத்தை கொள்ளையடிச்சது யாரா இருந்தாலும் அவங்களுடைய தராதரம் பார்க்காது நடவடிக்கை எடுத்திருக்கிறதா குறிப்பிட்டிருக்காரு. அந்த நடவடிக்கையில ஒன்னாதான் இது. பழைய அரசியல்வாதிகள் நாட்டை கொள்ளையடிச்சவங்கன்னு எல்லாரும் நடுங்குகிற நிலைக்கு இல்லனா அச்சமடையக்கூடிய நிலைக்கு ஒரு கைதா ரணில் விக்ரமசிங்கவுடைய இந்த கைது அமைஞ்சிருக்கிறதா ராமலிங்கம் குறிப்பிட்டிருக்கிறாரு. இப்படி ரணில் விக்ரமசிங்கவுடைய கைதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய நிலையிலும் இது நீடிய நிலைநாட்டக்கூடிய செயல்னு ஒரு பக்கமும், இலங்கையில ரணில் விக்ரமசிங்கவுடைய கைது மிகப்பெரிய அளவுல பேசு பொருளா மாறி இருக்கு. Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. Holidays nale, adu namma GT Holidays da. South India's #1 travel brand. VVD, 8 years of legacy in consumer goods.